யாக்கோபு 1:5 இப்படியாக சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம வாழ்ந்து வர இந்த காலத்துல ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. படிப்புக்கு மட்டும்தான் ஞானம் முக்கியம்னு இல்லை, நிறைய காரியங்களுக்கு ஞானம் நமக்கு தேவைப்படுது. ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியில் உள்ள நபர்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஞானம் வேணும். இன்னும் ஃபேமிலியில் உள்ள ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஞானம் வேணும். இன்னும் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஞானம் வேணும். இன்னும் நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசுகிறோம் அப்படின்னாலே அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஞானம் வேணும். இன்னும் வேலை செய்கிற இடங்களில் ஞானமாக நடந்துக்கணும். இன்னும் ஒரு தேசத்தை ஆள்ற அதிகாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஞானம் வேணும். இப்படி ஞானம் நமக்கு பல விதத்துல தேவைப்படுது. இந்த ஞானம் நம்ம உலக பிரகாரமாவோ இன்னும் மனுஷங்க கிட்ட இருந்தோ நமக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த ஞானம் சாதாரண ஞானம் இல்லை, இது ஆண்டவர் தருகிற ஞானம். பரிசுத்த வேதாகமத்துல சாலமோன் ராஜாவை பற்றி பாக்குறோம். அவர் கூட ஆண்டவர் கிட்ட ஞானத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த ஜனங்களை நீதியோடும் உண்மையோடும் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை அறிஞ்சுக்கிறவும் ஞானத்தை கேட்கிறாரு. ஆண்டவரும் அதே மாதிரி ஞானத்தை கொடுக்குறாரு. ஒரு நாட்டை ஆள்ற ராஜாவுக்கே ஞானம் தேவைப்படும் போது சாதாரண மனுஷர்களாகிய நமக்கும் ஞானம் அதிகமா தேவைப்படுது. அதனாலதான் இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, நம்ம ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.